அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு அடுத்த 3 மாத காலங்கள் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன? நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும், யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு அடுத்த 3 மாத காலங்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா இந்த 3 மாத காலங்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய ஆரம்பத்தில் முக்கிய கிரகமான சுக்கிர பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறார். மிதுனத்தில் சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுக்கு அடுத்த 3 மாத காலங்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் அடுத்த 3 மாத காலங்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு குருவும் சூரியனும் இணைந்து அற்புதமான ராஜ யோகத்தில் சஞ்சரிக்கிறாங்க. அவர்கள் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால ஜென்மத்தில் கேது செவ்வாய் தரும் தொல்லைகள் அனைத்துமே கட்டுப்படுத்தப்படுங்க. அதனால் கேது மற்றும் செவ்வாயால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்ப்பதால் நண்பர்களுடைய உதவி இக்காலகட்டங்கள்ல உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. அது மட்டுமில்லாமல் வீட்டுக்குள் பிரச்சனைகள் மட்டுப்பட இருக்குது. அதாவது இவ்வளவு நாட்களாக பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சிம்ம ராசியை சேர்ந்த சிலருக்கு இந்த காலகட்டங்கள்ல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சலுகைகள், உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்பார் போல இடமாற்றம் என அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. வேலை மாற்றத்தாலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல இடம் விட்டு இடம் மாறும் அமைப்பு உண்டு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12 புதன் வருவது சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாதுங்க. அதோடு ராசி தோஷமும் இருக்குது. மனைவி அல்லது கணவனுக்கு உடல் நல குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. கோளாறுகளினால், உடல் நல கோளாறுகளினால் அவதிகள் அதிகரிக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. அதே போல் சிந்தனை தடுமாற்றம் ஏற்பட்டு செயல்கள்ல தாமதமும் திரும்ப செய்தலும் நிகழலாம். உங்களுடைய கருத்து பரிமாற்றம் நடைபெறாததால் குழப்பமோ அல்லது தவறான புரிந்து கொள்ளப்பட்டதால மன சங்கடங்களோ வருங்க. அதனால் கவனமாக ஒரு வார்த்தையை சொல்லும் போது யோசித்து நிதானித்து பேசுவது நல்லது. ஒரு தரத்திற்கு 2 தரம் நிதானித்து தெளிவாக பேசுங்க. தொழில் வியாபார போட்டிகள் அதிகரிக்குங்க. கடன் வாங்குவதை கூடுமான வரைக்கும் சிம்மராசினியர்கள் இக்காலகட்டங்கள்ல குறைத்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டுமில்லாமல் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த சில தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். முக்கிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதனால் நன்மையும் உண்டாக இருக்குதுங்க. பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகப்படுத்துங்க. உடல் நலன் சீராகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல சிம்மராசினியர்கள் சமூகத்தில் எல்லோராலும் மதிக்கப்படும். உயர்ந்த குணம் மேலோங்குங்க. எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடும் மனநிலை உங்களுக்கு உண்டாக
இருக்குது. ஆன்மீக பணிகள்ல உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்குங்க. பணவரத்து என்பது இந்த தருணங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும் என்பதால பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு உண்டாக இருக்கு. மனோதைரியம் அதிகரிக்கும். வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் சிக்கனமாக செலவு செய்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்க இருக்குதுங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்பட்டாலும் சரியான நேரத்தில் நடந்து வெற்றியை தர இருக்குது. அதே போல் சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த சிக்கல்கள் நீங்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையுங்க. மற்றவர்கள் மூலம் உதவி கிடைக்க இருக்குது. காரியங்கள்ல சாதகமான பலன் கிடைக்க இருக்குதுங்க. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. அதே போல உங்களுக்கு லாபமும் அதிகரிக்க இருக்கு. பாக்கிகள் வசூலாகும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளால் டென்ஷன் அடைய இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் நிச்சயம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல சிம்ம ராசினியர்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. அதே போல வீண் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான போக்கு தென்பட இருக்கு. சந்தோஷங்கள் அதிகரிக்குங்க. துக்கமும் துன்பமும் நீங்க இருக்கு. சில்லறை சண்டைகளும் பூசல்களும் இருக்கதாங்க செய்யும். உறவினர்களுடன் சிறு சிறு கருத்து வேற்றுமை வரலாங்க. பிள்ளைகளை அவர்களின் போக்கில் விட்டு விடுவது நல்லதுங்க. கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி சாதகமாக நடந்து முடியுங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு வேலையில் ஈடுபாட்டிலும் அது பற்றி ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பின் ஈடுபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. துணிச்சல் அதிகரிக்குங்க. உங்களுடைய எண்ணம் போல வெற்றியும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விவசாயத்திற்கு தேவையான விலை பொருட்கள் லாபத்தை அள்ளுவீங்க. அதே போல நீர்ப்பாசன வசதிகளை பெருக்க எடுக்கும் முயற்சியில் வெற்றியும் கிடைக்க இருக்கு. அதே சமயம் வயல் வரப்பில் சண்டைகள் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. தன்னலம் பாராட்டாமல் அடுத்தவர்கள் வளம் பெற செயலாற்றுங்க. சக விவசாயிகள் மத்தியில் முக்கியஸ்தர் என்ற செல்வாக்குடன் வளம் வர வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் சிம்மராசினியர்களுக்கு குறிப்பாக அரசியலில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் மாறும். அதிக கவனத்துடன் பொறுப்புகளை கையாள வேண்டுங்க. மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேருங்க. அதே போல நீங்கள் செய்த வேலைகளை மற்றவர்கள் செய்ததாக கூறி நற்பெயர் எடுத்துக் கொள்வாங்க. இதனால் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் என்பதால அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் காரிய வெற்றி உண்டாகும். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியங்கள் இத்தருணங்கள்ல வெற்றி அடைய இருக்கு. மேலிடத்திலிருந்து நல்ல செய்தி வந்து சேர இருக்குங்க. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு பணவரத்து உண்டாகும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. எதிர்நோக்கி இருக்கும் சவால்களை முடித்து வெற்றி காண இருக்கீங்க. சுவாரஸ்யமான நபர்களை சந்திக்கும் வாய்ப்புகளை பெற்று மகிழக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய திறமைகளை அவர்களிடம் எடுத்து காட்டுவதன் மூலம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. விருதுகள் கிடைக்க இருக்கு.
சிம்மராசினியர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. பண தேவைகள் பூர்த்தியாக இருக்கு. வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஆர்வம் உண்டாகும். எதிர்கால கல்வி தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்க இருக்கீங்க. உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சியில நிச்சயம் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்பட இருக்குதுங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக நடைபெறக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்த அரசியலில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் மாறுங்க. அதிக கவனத்துடன் பொறுப்புகளை கையாள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேருங்க. நீங்கள் செய்த வேலைகளை மற்றவர்கள் செய்ததாக கூறி நற்பெயர் எடுத்துக்கொள்வாங்க. இதனால் கவனமாக இருப்பது நல்லது. அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்பதால இக்காலகட்டங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. காரிய வெற்றி உண்டாகும். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியம் வெற்றி அடையுங்க. மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பணவரத்து உண்டாகும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. எதிர்நோக்கி இருக்கும் சவால்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. சுவாரஸ்யமான நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்கள் திறமைகளை அவர்களிடம் எடுத்து காட்டுவதன் மூலம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. விருதுகளும் கிடைக்க இருக்கு. அதே போல் சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. பண தேவைகள் பூர்த்தியாகும். வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் உண்டாகும். அதே போல் எதிர்கால கல்வி தொடர்பாக முக்கிய முடிவுகளை இந்த தருணங்கள்ல நீங்கள் எடுக்க இருக்கீங்க. உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தன்னம்பிக்கையுடன் பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண்களை பெற முயற்சி மேற்கொள்ள இருக்கீங்க. அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெற இருக்கு. அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி நிச்சயம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற இருக்கீங்க. மேலதிகாரிகள் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க இருக்கு. அதே போல் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மேல்மட்டத்தில் மதிக்கப்பட இருக்கீங்க. கலைத்துறையினர் மூத்த கலைஞர்களால் ஆதாயம் கிடைக்க இருக்கு. பழைய நிறுவனத்திலிருந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. அதே போல் உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க செய்யுங்க. மனதில் மகிழ்ச்சி ஏற்படபடியான காரியங்கள் நடக்க இருக்கு. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். இத்தருணங்கள்ல சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்து வர தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.